அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆனுவல் பிளானர் 2024க்கு உண்டானதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமே குரூப் 4 தான். ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலாம், டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2 வேகன்சி, அது பிப்ரவரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு குரூப் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா வேகன்சி ஹையாக வரது ஒன்று. அதேமாதிரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு உண்டான ஒரு வேகன்சி வந்திருக்கு. ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர், இதை நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 1264 போஸ்ட்டு. செம்மையான சான்ஸ். இந்த முறை மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஜூனில் எக்ஸாம் நடக்க போகுது. மார்ச்சில் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிட்டத்தட்ட எவ்வளோ தினி மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்குது. ஸோ தரமாக படித்து செம்மையாக எழுதலாம். 1264 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2வது போஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் குரூப் 1க்கு உண்டான ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 65 போஸ்ட் இருக்குது. மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, ஏஐ எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அது 467 போஸ்ட்டு. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரப்போ சொல்லுவாங்க. ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அது வந்து ஏப்ரலில் வரப்போகுது, 25 போஸ்ட்டு. ஃபாரஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதோட FUSRCயோட சேர்ந்தது தான். 118 வேகன்சி. செம்மையாக ஃபாரஸ்ட்லேயே உங்களுக்கு 2 எக்ஸாம் வரப்போகுது. அதனால் தரமாக படிங்க. ஒரே பேட்டர்னில் படித்தா கூட போதும். ஓகேங்களா? மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் குரூப் 2 வருது. இன்னுமே இந்த குரூப் 2 முடியல, ஆனால் எகைன் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஏன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூனில் குரூப் 4 எழுதிட்டு ஆகஸ்ட்டில் நீங்கள் வந்து குரூப் 2 எழுதலாம். செம்மையாக தரமாக இருக்கும். ஸோ ஒரு மாதம் முன்ன பின்ன போனாலும் போகுமே தவிர மற்றபடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வருஷம் படிக்கலாம், கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் தான். என்னென்ன எக்ஸாம்னா, கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன், கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸு, கம்பெனி ஃபிசிக்கல் எஜுகேஷனு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் ஜட்ஜு, அடுத்து கம்பைன்டு அக்கௌண்ட்டு, லைப்ரரி எக்ஸாமு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ சார் வரும்னு. லைப்ரரி எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கும் போஸ்ட் எவ்வளோன்னு சொல்லலை. அடுத்தது கம்பெனி என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எகெயினும் திருப்பி வருது பாருங்கள். புரியுதுங்களா? எகெயின் திருப்பி 2வது முறையே வருது. ஸோ அப்போ இந்த வருஷம் எக்ஸாம் தரமாக இருக்க போகுது. அடுத்து இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி ஒரு ஆனுவல் பிளான் அது மாதிரி கொடுப்பாங்க. அதுலேயும் இன்னும் ஏதாவது ஒரு சில வேலைகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ செம்மையாக வந்து பிளானர் வந்து போட்டிருக்காங்க மக்களே. சூப்பர் பிளானு. நல்லா படிங்க. தரமான ஒரு செய்கையை நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் தரமாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள்.